ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை தொட்ட. நிச்சயமா இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி அமைச்சு நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் உன் மனசு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்படியும் அழகான விஷயங்களை அற்புதமாக செய்யத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே. எந்த ஒரு பொருளுமே பக்கத்துல இருக்கும்போது அதனுடைய அருமையை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனா அது இல்லாத போது அதன் மீது ஆவலும் எதிர்பார்ப்பும் கூடுது. அதை பற்றிய அருமை பெருமையும் உனக்கு புரிய வருவது போலதான் இப்போது உன்கிட்ட இருக்கிற விஷயங்களை நீ அலட்சியமா நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனதன் அருமை பெருமையை மதிப்பையும் புரிந்து உணர்ந்து நடந்துக்கோ என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகளே ஒரு சில விஷயங்கள்ல உன்னை அவமானப்படுத்தியதால் தானே வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணமும் வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற எண்ணமும் உன் மனசுக்குள்ள வந்துச்சு. எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு மட்டும் அலட்சியமா இருந்துராத. இன்னும் நேரம் இருக்கிறது என்கிற மிதப்பான அலட்சியம்தான் உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை பெரிதாக்குது. எப்போதுமே எதுவா இருந்தாலும் சரியா இருக்கும், நல்லதா நடக்கும்ன்ற நம்பிக்கையை மனசுல வச்சுக்கோ. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்கள் தானே இங்க அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்காங்க. நீயே யோசிச்சு பாரு. யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்காக உன்னை பாராட்டுனாங்கன்னா சரின்னு தலையாட்டிக்கிட்டு அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்ப. அதே நேரத்துல யாராவது உன்னை அவமானப்படுத்தினா அதை பொறுத்துக்க முடியாம இதை எப்படியும் தாண்டி ஜெயிச்சு வந்துடணும், அவமானப்படுத்தினவங்க முன்னால நான் கம்பீரமா வாழ்ந்து ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட உத்வேகமாக வேகமாக வீரத்தோடும் விவேகத்தோடும் உனக்கான காரியங்களை செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டதால் தானே இப்போது வெற்றியாளனாக நீ மாறவும் போற. உன்னை விமர்சிக்கிறவங்களும் குறை சொல்றவங்களும் எல்லாருமே அறிவாளிகள்னு நீ நினைக்க வேணாம். அப்படி தான் அறிவாளி நினைச்சுக்கிட்ட அடுத்தவனை குறை சொல்லும் மனிதர்கள் எப்போதும் முட்டாள்களாக மட்டும்தான் இருப்பாங்க. உன்னை யார் விமர்சனம் செஞ்சாலும் அல்லது தவறாகவே சொன்னாலும் கூட நீ அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் என் செல்வமே. யார் உன்னை தவறா நினைச்சு உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்களே மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னுடைய உதவிக்காக உன்னிடம் கைகட்டி நிற்கும்படி இந்த முருகன் நான் அற்புதத்தை செய்யத்தான் போறேன். அப்போ நான் உன் கூடவே இருக்கேன்றதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போற. எப்போதும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேடிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்களையும் அடைய வேண்டிய விஷயங்களையும் தேடி அடைவதற்கு முயற்சி செய். அப்போதான் வாழ்க்கை அழகா இருக்கும். அதை விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும், வருங்காலத்துல ரொம்ப சந்தோஷமா வாழணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இப்போ இருக்க வாழ்க்கையை ரசிக்காம விட்டுறாத என் செல்வமே. அதிகமா நீ குழம்பிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் உனக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்குமே தவிர முடிவு கொடுக்காது. எப்பவுமே உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தானே தெரியும். நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் வந்து சேரும். மகிழ்ச்சியோட இரு. உன்னை நிம்மதியாக வாழ வைக்கதானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதும் எல்லாமுமாய் உனக்கு இருப்பேன் என் செல்வமே. எப்போதும் தேவைப்படும் பொருளாக நீ இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக எல்லாரும் தேடக்கூடிய இதயமாக நீ இருக்கணும். எல்லார் இதயத்திலும் நீ இருந்தீனா எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீ பேசினா அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள். உன் வாழ்க்கையும் அழகானதாக அன்பு நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்வமே. நீ நேசிக்கக்கூடிய ஒரு நபர் உன்னை புரிஞ்சுக்கல, உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலனா அதனால நீயே உன்னை வருத்தி கொண்டு தனிமையில் தவித்து கொண்டு வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் சரியாக இருக்காது என் செல்வமே. நீ வச்ச அன்பு அங்க பொய்யாகவும் போகாது. நீ அவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்க. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கலன்றதுக்காக உன்னுடைய நேசம் கொஞ்சமும் குறைப்பட்டு விடாதுதானே. நீ எப்போதும் போல அவங்களிடம் அன்பை செலுத்து. அவர்களுக்கு எல்லாவற்றையும் தானாக புரிய வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. என்னுடைய அனுமதி இல்லாம யாராவது உன்னை நெருங்கி வந்து துன்புறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அது என்னை துன்புறுத்துவதற்கு சமம்தான். நான் உன் கூட இருக்கும் வரையிலும் நீ எதுக்காகவும் கடுகளவு கூட கலங்கக்கூடாது என் செல்வமே. பொறுமையா இரு. என்னை நம்பி நீ என்னிடத்தில் ஐக்கியமானால் போதும். உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நடக்க வேண்டியதையும் நான் சரியாக நடத்தி முடிப்பேன். உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் செய்யறதுக்காக தானே உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமாக மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீ என்னிடம் வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும். நம்பிக்கையோட காத்திருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே.
இனிமேல் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போய் நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாட்கள் வரப்போகுது. தைரியமாயிரு. கூடிய சீக்கிரம் என் கையிலிருந்து மிகப்பெரிய விஷயத்தை தான் நீ பெற போற. உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. தைரியமாக இரு என் செல்வமே. கூடிய விரைவில் உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிக்க போறேன். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என்பதால் நீ வேணும்னு கேட்டாலும் கெட்டதை உனக்கு தரமாட்டேன். நீ வேணாம்னு சொன்னாலும் நல்லதை உனக்கு நான் தராமலும் இருக்க மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ, உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சி எதுல இருக்கோ அந்த விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீ என்னை வணங்கினாலும் சரி, எனக்காக தீபம் ஏற்றினாலும் சரி, அல்லது என்ன நினைச்சு விரதம் இருந்தாலும் சரி, நான் நிச்சயமா அதை ஏத்துக்குவேன். அதுல ஒரு சிறிய தப்பு நடந்து போச்சே, நான் அதை ஏத்துக்குவேனான்ற சந்தேகம் உனக்கு சிறிதும் வேண்டாம். உன்னுடைய விரதம் நிச்சயமாக உனக்கு பலன் கொடுக்கும். எப்போதும் மனசை மட்டும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்வமே. உன் மனசுல நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றி தருவதற்கு நான் தயாரா இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய உடலும் மனசும் தூய்மையாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டு என் துருப்புகளை நீ சொன்னால் போதும். உன் அப்பன் முருகன் நானே உனக்குள்ள வந்துடுவேன். நீ இப்போ உன் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செஞ்சா போதும். நன்மைகள் நிச்சயமாக நித்தமும் ஒரு நன்மையாக உன்னை தேடி வந்து சேரும் என் செல்வமே. நானும் உன் கூட பாதுகாப்பா இருப்பேன். நல்ல மனிதராக மட்டும் நீ இருந்தால் போதும். அதை நிரூபிக்கணும்னு நேரத்தை வீணாக்க வேணாம். நீ எதை உணர்கிறாயோ அதையே ஈர்ப்பாய். நீ எதை கற்பனை செய்கிறாயோ அதையே உருவாக்குவாய். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. உனக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியப்படுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, உன்னை பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளாக இருந்தாலும் சரி, அவமதிக்க நினைக்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட மௌனமாகவே இருந்து விடு. அது அவர்களுக்கும் தண்டனையா இருக்கும். அவங்க மனசுக்கும் உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்கும். நீ செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதானே வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா விதி மிகவும் வலியது என் செல்வமே. சில பேர் நல்லா நிறைய தவறு செஞ்சுட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷமா நிம்மதியா செல்வ வளத்தோட வாழ்வதை போல தோன்றும். ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களுடைய விதி அங்க வேலை செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தும் போது அவர்களுக்கு வாழ்க்கைனா என்ன, நாம செஞ்ச தவறுக்குரிய தண்டனை இதுதான் என்பது புரிய ஆரம்பித்து விடும் என் செல்வமே. உனக்கு யாருக்காவது கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தவற விட்டுறாம மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு கொடுத்து உதவப்பார். ஏன்னா நீ சின்ன சின்னதா செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் நாளைக்கு உன் வாழ்க்கையில மாபெரும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து தரும். நீ பெருந்துன்பத்தை அனுபவிக்காமல் பேரின்ப பெருமகிழ்ச்சியை அனுபவிக்கும்படி நானே உனக்கு துணையா இருப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அன்பு பிள்ளையான உன்னுடைய துன்ப காலத்திலும் யார் உனக்கு துணையா ஆதரவா இருக்காங்களோ அவங்க மேல நீ முழுசா நம்பிக்கை வைக்கலாம். நீ நன்றாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு துணையா நிற்பேன்.